Stupid. எல்லா நேரத்திலயும் ரிஷப் பண்ட் மாதிரி அக்ரெசிவா ப்ளே பண்ணா சரியா இருக்காது. சம்டைம்ஸ் புஜாரா மாதிரி போரிங் டிஃபென்சிவ் பிளேயரும் தேவைப்படுவாங்க. ரீசெண்டா நடந்த டெஸ்ட் மேட்ச் அது நமக்கு தெளிவாவே புரிய வச்சுச்சு. சேம் இதேதான் டெப்ட் இன்வெஸ்டிங்னா நிறைய பேர் அவாய்ட் பண்றோம். பட் ஒரு சில கோலுக்கு டெப்ட் இன்வெஸ்டிங் தான் கரெக்டா இருக்கும். டெப்ட்னா என்ன, எதுக்காக டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். லெட் அஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியால இருக்கேன். அதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் 5 lakhs 4 lakhs ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். பட் ஸ்டில் 1 lakh தேவைப்படுது. நீங்க அதை கடனா தந்தீங்கன்னா நான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்க சும்மா தர வேணாம், ஒரு டீல் போட்டுக்கலாம். நீங்க இப்போ 1 lakh தந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சேம் டைம் நீங்க தந்த 1 lakh கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா 10,000 தருவேன். என்ன டீலா? நோ டீலா? நோ டீல் தான். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 lakh தரீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க தர அந்த 1 lakh தான் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல்னு சொல்லுவோம். நான் நெக்ஸ்ட் 10,000 சேர்த்து தரேன்னு சொல்றேன்ல, அந்த 10,000 தான் வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. பர்சன்டேஜ்ல பார்த்தா 10%. ஜஸ்ட் நீங்க மணியை தந்துட்டு 1 year வெயிட் பண்றதுனால 10% earn பண்ண போறீங்க. நான் பண்ண போற பிசினஸ் ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, லாஸ் ஆனாலும் சரி, கடையே க்ளோஸ் பண்ணிட்டு போனாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. நான் வாங்கின மணியை கேரண்டீடா இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு தந்துதான் ஆகணும். இதுதான் டெப்ட் இன்வெஸ்டிங். நம்ம இவ்வளவு நாள் மிட் கேப், லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், இண்டெக்ஸ் ஃபண்ட்னு நிறைய பார்த்தோம். இது எல்லாமே ஈக்விட்டி இன்வெஸ்டிங். 1 lakh மணி தந்துட்டு என் கூடவே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பார்ட்னர் ஆயிடுவீங்க. பிசினஸ் நல்லா போச்சுன்னா உங்களுக்கும் ஷேர் இருக்கு. நீங்க தந்த மணி நெக்ஸ்ட் இயரே டபுள் ஆக சான்ஸ் இருக்கு. சேம் டைம் பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா நீங்க தந்த மணி ஜீரோக்கும் போக சான்ஸ் இருக்கு. தட் இஸ் யுவர் ரிஸ்க். நான் ரிஸ்க் எடுக்கலாம் விரும்பல விஜய். மோர் ஓவர் நீ பண்ண போற பிசினஸ் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ கேட்ட மாதிரி 1 lakh தந்துடுறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பட் நீ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் சேம் டைம் 1 lakh கூட சேர்த்து 10% இன்ட்ரெஸ்ட் தந்துடணும். இது ஓகேனா டீல். இதுதான் டெப்ட் இன்வெஸ்டிங். இவ்வளவு நேரம் சும்மா எக்ஸாம்பிள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு 1 lakh சென்ட் பண்ணிட்டு வட்டி மூலமா கேட்டுறாதீங்க. சிம்பிள். ரொம்ப ரிஸ்க் எடுக்காம நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி கேரண்டீடா சம் இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு பிக்ஸ்டு டைம்ல வரணும்னா நீங்க தாராளமா டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பேசிக் டெப்ட் இன்வெஸ்டிங்னா என்னன்னு கிளியரா புரிய வச்சுட்டேன்னு நம்புறேன். இப்போ டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். 50 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் மேக்ஸிமம் எஃப்டி ஆர்டி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோட மைண்ட் செட் போட்ட மடத்தை இழந்துடக்கூடாது. கேட்டா ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ரிஸ்கி, போட்ட பணமும் போயிடும்னு சொல்லுவாங்க. இதுவே இப்போ 20s 30s இருக்கவங்கலாம் மணியை நல்லா க்ரோ பண்ணணும். ஆர்டி எஃப்டிலாம் வேஸ்ட், சுத்தமா ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஷேர் மார்க்கெட் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. நானும் அப்படிதான். ஆக்சுவலி ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்ட் தான். ஈக்விட்டி, டெப்ட் ரெண்டுத்துலயுமே நம்ம கோலுக்கு ஏத்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ரீசெண்டா என்கிட்ட ஒருத்தர் சஜஷன் கேட்டாரு, இன்னும் 2 yearsல டாட்டருக்கு மேரேஜ், சோ 2 வருஷம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுங்க விஜய்னு கேட்டாரு. நானும் எஃப்டி அப்படி இல்லைன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்ல எஃப்டி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா கம்மியா தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எனக்கு ஹை ரிட்டர்ன் தர மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுங்கன்னு சொன்னாரு. திஸ் இஸ் த ப்ராப்ளம். ஹை ரிட்டர்ன்ஸ் எப்பயுமே ஹை ரிட்டர்ன்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோமே தவிர நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணியோட சேஃப்டியை கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுதான் நிஃப்டி 50 2000ல இருந்து 2024 வரைக்கும் தந்த ரிட்டர்ன்ஸ். இந்த 25 இயர்ஸ்ல டோட்டலா 1 2 3 4 5 டைம்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன் தந்திருக்கு அண்ட் 6 டைம்ஸ் சிங்கிள் டிஜிட்ல ரிட்டர்ன் தந்திருக்கு. இந்த டேட்டாவை வச்சு 2005ல என்ன ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத கெஸ் பண்ணி பார்க்கலாம். 25 இயர்ஸ்ல 5 டைம்ஸ் நெகட்டிவ் ரிட்டர்ன், 6 டைம்ஸ் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் அண்ட் 14 டைம்ஸ் பாசிட்டிவ் ரிட்டர்ன், which means 20% நெகட்டிவ் ரிட்டர்ன், 24% சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் அண்ட் 56% பாசிட்டிவ் ரிட்டர்ன். 1 இயர்ல இதுதான் பாசிபிலிட்டிஸ். 44% நெகட்டிவ் ரிட்டர்ன் ஆர் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் கிடைக்கிறதா அதிக சான்ஸ் இருக்கு. 1 இயர்க்குள்ள வெக்கேஷன் போலாம்னு பிளான் பண்றேன், பைக் வாங்க போறேன், சம் ஹாஸ்பிடல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு, 2 இயர்ஸ்ல மேரேஜ் இருக்குன்னு சம் ஃபிக்ஸ்டு கோல் வித்தின் 1 or 2 இயர்ஸ்ல இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்ணணும். 1 or 2% ஓகே, ரிஸ்க் எடுக்கலாம். இங்க 44% நம்ம எதிர்பார்க்காத ரிசல்ட் கிடைக்க தான் சான்ஸ் இருக்கு. மணி தேவைப்படுற டைம்ல மார்க்கெட் டவுன்ல இருந்தாலோ இல்லனா நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணி நெகட்டிவ்ல இருந்தாலோ நமக்கு தான் கஷ்டம். டெப்ட் இன்வெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.
ஸ்டில் டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா வேணாமான்னு கன்ஃபியூஷனா இருந்தா சிம்பிள். நம்பர் 1, நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற மணி தேவைப்படுற டைம் உங்களுக்கு தெரியும். அந்த டைம் லெஸ் தென் 3 இயர்ஸா இருந்துச்சுன்னா நீங்க டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 2, மணி எப்ப தேவைப்படும்னு தெரியல பட் வித்தின் 3 இயர்ஸ்ல தேவைப்படும் நினைச்சீங்கன்னா நீங்களும் டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 3, நான் சுத்தமா ரிஸ்க் எடுக்க விரும்பல விஜய், இன்ஃபிளேஷனால நான் வச்சிருக்க மணியோட வேல்யூ குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா டெப்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்பர் 4, நீங்க பல வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒரு சில மாசத்துல ஆர் ஒரு சில வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ண மணியை வித்ட்ரா பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்க அமௌண்ட்டை டெப்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். நம்பர் 5, நீங்க மாடரேட் ஆர் சேஃப் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா சம் போர்ஷன் ஆஃப் மணியை டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். லாஸ்டா உங்க போர்ட்ஃபோலியோ சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, வாலட்டிலிட்டியை குறைக்கிறதுக்காக சம் போர்ஷன் ஆஃப் மணியை டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். சேம் டைம் ஃபிக்ஸ்டு இன்கம்காகவும் டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த 6 கேசஸ் தான். இதுல ஏதாவது ஒரு கேஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா டெப்ட்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே விஜய், டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டேன், எங்க இன்வெஸ்ட் பண்றது அங்கதான் வரேன். மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே டெப்ட்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சேவிங்ஸ் அக்கவுண்ட். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு பேங்க்ல ஆர் மல்டிபிள் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருப்போம். சேலரியா இருந்தாலும் சரி, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம அக்கௌண்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்க மணியை அந்த பேங்க் பெரிய பெரிய கம்பெனிஸ், கவர்மெண்ட், கார்பரேட்டுக்கெல்லாம் கடனா தருவாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், கடன் ஒன்று தந்தா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், ஸோ பேங்க்குக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஸ்மால் போர்ஷனை தான் அந்த பேங்க் நமக்கு தருவாங்க. இதுதான் 2024ல பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI. நான் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மணியை நமக்கு இன்ட்ரெஸ்டா தருவாங்கன்னு சொன்னல, அதுதான் 2.7 to 3%. நெக்ஸ்ட் ஒன் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தராங்க, 2.75 to 3.55%. நெக்ஸ்ட் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் HDFC பேங்க், 3 to 3.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. பட் மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் இருந்தா மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். இதுக்குள்ளலாம் இப்போதைக்கு நம்ம டீப்பா போக வேணாம். பர்சனல் ஃபைனான்ஸ் ஒரு சீரியஸ் கிரியேட் பண்ணி இத பத்திலாம் டீடைலா ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போதைக்கு சிம்பிளா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மணி வச்சிருந்தா நமக்கு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. அது ஆவரேஜா 3% புரிஞ்சுக்கிட்டா போதும். சும்மா மணி வச்சிட்டு இருக்கிறதுக்கு 3% இன்ட்ரெஸ்ட் தராங்களான்னு திங்க் பண்ணாதீங்க. வாட் இஸ் இன்ஃபிளேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல லிங்க் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அந்த வீடியோ செக் பண்ணுங்க. ஆக்சுவலா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மணியை லாஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரிய வரும். தென் நம்பர் 2, FD, ஃபிக்ஸ்டு டெபாசிட், தி மோஸ்ட் ஹேட்டட் ஒன். இதுதான் 2024ல டாப் பேங்க்ஸ் FDக்கு தந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆவரேஜா 6% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 7 டேஸ்ல இருந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா FDயை கன்சிடர் பண்ணி பாருங்க. லம்சமா மட்டும் தான் FDல இன்வெஸ்ட் பண்ண முடியும். which means ஸ்டார்டிங்லயே மொத்தமா உங்க கிட்ட இருக்க மணியை இன்வெஸ்ட் பண்ணிடணும். 7 days, 1 year or 3 yearனு உங்களுக்கு ஏத்த டைம் பீரியடை சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணி பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து தருவாங்க. நோட் திஸ் ஒன், அந்த டைம் பீரியட் முடியறதுக்குள்ளேயே உங்களால அந்த மணியை வித்ட்ரா பண்ண முடியும். பட் கான்ட்ராக்டை பிரேக் பண்றதுக்காக சம் பெனால்டி பே பண்ண சொல்லுவாங்க. நம்பர் 3, RD, ரெக்கரிங் டெபாசிட். இதுதான் 2024ல பேங்க்ஸ் RDக்கு தந்த இன்ட்ரெஸ்ட் ரேட். இது எல்லாத்தையும் ஆவரேஜா பார்த்தா 5 to 6% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது FDயை விட கம்மி தான். பட் லம்சமா என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, மந்த்லி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தென் RDயை நீங்க சூஸ் பண்ணலாம். அகைன் சேயிங், இத பத்திலாம் டீடைலா ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். மேக்ஸிமம் பீப்புள் RD ஆர் FDல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் லோக்கல்ல இருக்க ஏஜென்ட் இதை பத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நமக்கு எது பெஸ்டா சூட்டபிளா இருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். FD RDயை தாண்டி ஃபிக்ஸ்டு இன்கம்ல PF, NSC, NCSS, NPSன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் அவைலபிளா இருக்கு அண்ட் ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு. அண்ட் த மோஸ்ட் ஃபேமஸ் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டும் இருக்கு. லிக்விட் ஃபண்ட், ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், லாங் டேர்ம் ஃபண்ட், கில்ட் ஃபண்ட் அண்ட் டைனமிக் பாண்ட்ஸ் ஃபண்ட்ஸ்னு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல மட்டும் நிறைய டைப்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி எல்லாத்தையுமே அப்கமிங் வீடியோஸ்ல டீடைலா பார்க்க போறோம். நீங்க எந்த டெப்ட் ஆப்ஷனை பத்தி லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Passporos.